இறுதி நேர மாபெரும் கூட்டணி அதிமுக விசஸ் பாஜக திரு கணேஷ்குமார் அவர்கள்ட்ட நிறைய ஏன் பாமக மேலான பார்வை அப்படி இருக்கு அப்படின்றதுக்கு கோட்டிஷன் ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. கடைசி நேரம் வரைக்கும் அந்த பரபரப்பு வச்சிருக்குது. நீங்க மோடியை விமர்சிக்கிறதுல, அதிமுக விமர்சிக்கிறதுல, இன்னும் சொல்லணும்னா திமுக கோரிக்கைகளுக்காகவும் போறீங்க. அப்போ எந்த பக்கம்ன்ற கேள்வி இங்கே தானே வருது. இல்லை, 100% அவர் சொல்லும் போதே மிக தெளிவாக சொன்னார். அதுலேயே எங்களோட பதில் இருக்குது. நீங்கள் தெளிவில்லாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், நீங்கள் தான் தெளிவாக பார்க்கலன்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் தெளிவாக தானே சொல்கிறோம். இந்த தேர்தல் நாங்கள் கூட்டணி வச்சு தான் நாங்கள் சந்திப்போம். கூட்டணி யாரிடம் போய் அமையும் அப்படின்னா நாங்கள் எங்களை நம்பி தான் தேர்தலை சந்திக்கிறோம். நாங்கள் எங்களுடைய பலத்தை நம்பி தான் தேர்தல். கூட்டணி என்றால் என்ன? நாங்கள் அன்னிலேருந்து சிபிஎம் இப்படி இருக்காங்க, சிபிஎம்மையும் எங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க. சிபிஎம்மோட ஸ்ட்ராட்டஜி வேறு, எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேறு. எங்களுடைய பொறுத்தவரை எங்கள் மருத்துவர் ஐயா தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, தேர்தல் காலத்தில் வாய்ப்புகளை திறந்து வச்சிருக்கதா குழப்பத்துக்கு காரணம். கூட்டணி என்பது என்னுடைய வாக்கு உங்களுக்கு ஒரு பிரயோஜனப்படணும், உங்களுடைய வாக்கு எனக்கு பிரயோஜனப்படணும். இவ்வளோதான் பொறுத்த வரைக்கும் கூட்டணி. வெற்றி வாய்ப்பு என்பது எங்களுக்கு எங்கே பலம், எங்கள் அதிகமான எண்ணிக்கையில் நாங்கள் எங்கள் பலத்தை அதிகப்படுத்த முடியுமோ அங்கே தான் நாங்கள் கூட்டணி போவோம். இன்றைக்கி எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த தேர்தல் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. ஒரு தேர்தலுக்கும் ஒரு இஷ்யூ பேஸில் மாறும். அப்படி மாறும்பொழுது இன்றைக்கி இருக்கிற வாய்ப்பில் எங்களுக்கு எது வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் சிந்திச்சு தான் நாங்கள் செயல்பட்டு முடிவெடுத்த உடனே நாங்கள் பத்திரிகையாளர்கிட்ட தான் முதல்ல சொல்லுவோம். அதை தாண்டி நான் கேட்பது என்னவென்று சொன்னால், குழப்பத்தை நாங்கள் இல்லை, நீங்களாக ஒரு யூகத்தை முடிவு பண்ணிக்கிறீங்க இல்லையா? இப்போ பத்திரிகையாளர் என்று சொல்லக்கூடிய நீங்களாக ஒரு யூகம் பார்க்கும்போது இப்படி போவாங்க, பாமக அப்படி பண்ணுவாங்க இப்படின்ற ஒரு யூகம் தான் ஒரு தவறான ஒரு பார்வையாக இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோமே தவிர எங்களுடைய இன்டென்ஷன் அது கிடையாது. இன்டென்ஷன் எங்களுக்கு காலம் வரும்போது, சரியான நேரம் வரும்போது கூட்டணி யாருக்கிட்ட அறிவிக்க போகிறோம்? கூட்டணி உடன்பாடு ஆயிடுச்சுன்னா உடனே உங்ககிட்ட தான் அறிவிக்க போகிறோம். இதுதான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஒன்று தான், அதிமுக ஒன்று தான், பிஜேபி ஒன்று தான், காங்கிரஸ் ஒன்று தான். பாட்டாளி மக்கள் கட்சி வளர வேண்டும் என்று நாங்கள் தான் எங்களுடைய திறமையினால் நாங்கள் வளர்ந்துக்கிட்டு வரணும். அதற்கான யூகங்களையும் யுத்திகளும் தான் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்ன அவர்களும் செஞ்சுக்கிட்டு வருவார். ஓகே, நான் திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட பாமக உங்களோட ஒருன்றதுக்கு என்ன கேரண்டி? ஏன் கடைசி வரைக்கும் பாமகவை நம்பிட்டு இருக்கீங்க? ஏன்னா ஏற்கனவே அன்புமணி அவர்கள் எம்பியா இருக்காரு, முன்னாடி அமைச்சரா இருந்தார். ஒரு கூடுதல் வாய்ப்பை பாஜகவால கொடுக்க முடியும்ல மத்திய அமைச்சரவையில்? அதுக்கு முன்னாடி ஒரு பதில் சொல்லிட்டு போயிடுறேன். டிடிஎஸ் ரவிச்சந்திரன் நான் கொஞ்சம் அநாகரிகமா பேசுறேன்னு சொன்னாரு. நான் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை என் எதிரிதான் தீர்மானிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு எந்த மொழியில பதில் சொன்னா புரியும் அப்படிங்கறதுனால தான் அந்த மாதிரி பேசுறேன். பல்லுப்படாத பதமா அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு தமிழகத்தில் இருக்கிற ஒரு மூத்த ஊடகவியலாளரை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் தரக்குறைவா பேசினாரு. என்னுடைய இன்னொரு தனிப்பட்ட கருத்தையும் சொல்றேன். இந்த அதிமுக பாஜக கூட்டணி முடிவிற்கு அண்ணாமலைங்கிற ஒற்றை மனிதர் தான் காரணம். போய் செகண்ட் லைன் பிஜேபி லீடரை கேட்க சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் வருந்துறாங்க. 2024 வேண்டும் மோடி மீண்டும் மோடி நாங்க சொல்லுவோம். ஆனா 2026 வேண்டும் சாமி மீண்டும் சாமி எடப்பாடி பழனிசாமின்னு இவர் சொல்ல மாட்டாரா? எப்படி சார் உங்களோட கூட்டணி வச்சுக்குவாங்க? அண்ணாவை அவமதிச்சு பேசுறீங்க, அம்மா அவமதிச்சு பேசுறீங்க. திட்டமிட்டு இந்த கூட்டணியை தன்னுடைய சுயநல காரணத்துக்காக உடைச்சவர்னு அவங்க பாஜகவிலேயே பேசிட்டு இருக்காங்க. அதை முதல்ல தயவு செஞ்சு டிடிஎஸ் தெரிஞ்சுட்டு பேச சொல்லுங்க. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டாரு, தேர்தல் தேதி அறிவித்தவுடன் மெகா கூட்டணியை பற்றி அறிவிப்பு நாங்க சொல்லுவோம் அப்படின்ட்டாரு. போன வாரத்துல பாருங்க 14 ஓஏபி வாங்குற ஓபிஎஸ் டெல்லி கூட்டிட்டு போய் அதிமுக முன்னாள் எம்எல்ஏங்களை கொண்டு போய் சேர்த்துறாரு. அதுல 2 பேர் நாங்க சேரவே இல்லை, நான் கண்ணு கான்ட்ராக்ட் ஆபரேஷன் வீட்டுல படுத்திருந்தேன், ஏன் பேர போட்டேன். இந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மையற்ற மனிதர். அதனாலதான் அண்ணாமலைக்கு அவருக்கு புரியுற பாஷையில நான் பதில் சொல்றேன். தமிழகத்தை பொறுத்த மட்டும் சொல்றேன், ஓட் டிரான்ஸ்பர் எங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. உதயசூரியன் பிடிக்கலன்னா ரெட்டலை பிடிக்கலன்னா உதயசூரியன் அப்படிங்கிறது காலங்க. நான் சொல்றேங்க, நிரூபிச்சு நீங்க ஓட்டு. அதாவது பத்திரிகையில வந்தது, தினத்தந்தியில வந்தது, டைம்ஸ் நவ்ல வந்தது அப்படிங்கிறது இல்ல. இப்ப சமீபத்துல 3 மாநில 5 மாநில தேர்தல்ல 3 மாநிலத்தில் நீங்க ஜெயிப்பாங்கன்னு கருத்து கணிப்பு வந்துதா? ஆனா நீங்க ஜெயிச்சீங்கல்ல. அதனால களத்துல நின்னுங்க சார். யூடியூபையும் மீடியாவையும் வச்சுக்கிட்டு மீடியாவில் அரசியல் பண்ணாதீங்க. களத்துல நின்று பாருங்க. தேர்தல் அரசியல் என்பது வேற. அதுதான் ஏதோ ஒரு முடிச்சுட்டாங்க, ஆள் இல்லாம தடுமாறிட்டு இருக்காரு. நான் இன்னொன்னு சொல்றேன், மோடிக்கு நாடு முழுவதும் ஏற்பு இருக்குது, நான் மறுக்கலையே. ஆனா தமிழகத்தில் மோடியை முன்னிறுத்தி நடத்த 2019 தேர்தல்ல பல லட்சக்கணக்கான ஓட்டுல அதிமுக பாஜக கூட்டணி தோத்துது. ஆனா எடப்பாடி வேணுமா ஸ்டாலின் வேணுமாங்கிறதுல வெறும் 3% ஓட்டுல தோத்துங்கிறப்ப மோடிக்கான ஏற்பு தமிழகத்தில் இல்லை அப்படின்னு நான் உள்ளபடித்தான் பேசுறேன். அதே மாதிரி சொல்றாரு, போன திமுக கொடுத்தாங்க, வாஸ்தவமான பேச்சு.
குடும்பத்துல ஒருத்தருக்கு நாங்க வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வாக்குறுதி சொல்றாரு. ஒரு பொறுப்புள்ள ஐபிஎஸ் அதிகாரி எல்லாம் பிராக்டிகலா பேசுவாரா? அதே மாதிரி ஒண்ணு சொல்லிடுறேன், பாமக விஷயத்துக்கு வந்துடுறேன். பாமக வந்து அவங்க ரெண்டு பக்கமும் பேசுவாங்க. இட் இஸ் குவைட் நேச்சுரல். ஒண்ணு சொல்றேங்க, 3 விஷயங்களை அவங்க மனசுல வச்சுட்டு தான் பேசுவாங்க. 2026 தேர்தலை மனசுல வச்சுட்டு தான் பேசுவாங்க. வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கும் இருக்கணும். ஒருவேளை தோற்று போனாலும் கௌரவமான தோல்வியா இருக்கணும் அடிப்படையில தான் பாமகவும் தேமுதிகவும் அவங்களோட ஸ்டாண்ட் அறிவிப்பாங்க. மத்திய அமைச்சரை வேணும்னா சார், மத்திய அமைச்சரை வேணும்னு பார்க்க மாட்டாங்களா? அமைச்சரோட இடம் வேணும்ல. மத்திய அமைச்சரா போய் அவங்களுக்கு வேணுங்கிறது முக்கியமா? 2026 அவங்க பலமான இடத்துல ஒரு 15-20 இடத்துல அவங்க கட்சியை வளர்த்தணும்னு பாப்பாங்களா? அதனால மத்திய அமைச்சர் அப்படிங்கிறது ரெண்டாவது. அதாவது சொன்னாரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன், எங்களுக்கு நாடு முழுக்க எம்எல்ஏ இருக்கிறாங்க, நாங்க வந்து சீட்டு கொடுப்பேன்னு. ஏன் சார் இந்த கட்சிக்காரங்களுக்கு கொடுப்பீங்களா? அடுத்த கட்சியில இருந்து வரவங்களுக்கு போய் நாடு முழுக்க எம்எல்ஏ நீங்க கூப்பிட்டு ஓட்டு போட்டு ராஜ்யசபா எம்பி தேர்ந்தெடுப்பீங்களா? கோடீஸ்வரன் சொன்னதுக்கு ஒரே ஒரு சொல்லுங்க, பாமக நிறுவனர் வந்து விவசாயிகள் மேல அன்பு உள்ளவர். ஏன் சொல்லுன்னா, டெல்லியில போராடுறவங்க வந்து விவசாயிகள் பேர்ல பண்ணை முதலாளிகள் போராடுறாங்க. தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க வெவ்வேறு காரணங்களை வச்சு போராடுறாங்கிறது டாக்டர் புரிஞ்சிருப்பாரு. அதனால அவருக்கு பேசாம இருக்காரு நான் நினைக்கிறேன். கடைசி நேரம் வரைக்கும் அதிமுகவை நம்பிட்டு இருந்ததான் இப்போ வந்து இருக்கிற கூட்டணிக்கு வாசனை தான் பிடிக்க முடிஞ்சா? இல்லை நீங்கள் தான் இப்போ கூட கோடீஸ்வரன் சொல்கிறார். இல்லைங்க, அது பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி தாங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கன்னு ஏன் சொல்கிறாருன்னா, அவரிடம் இருப்பதாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் என்று அழைக்கக்கூடிய இஸ்லா சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எடப்பாடி ஐயா பிஜேபி கூட்டணியை விரிச்சிட்டு வரும்போது ஒரே ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சார், மோசமான குற்றச்சாட்டு. ஆனால் அந்த குற்றச்சாட்டை ஒழுங்காக எடுத்து வச்சார். என்னன்னா, நீங்கள் இருந்தால் சிறுபான்மையினர் ஓட்டு எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்கே எங்கே கொடுத்தோன்னா எங்கே தாம்பத்தியம் எங்கே குழந்தை பெற்றுக்கிறது மேட்டர் முடிஞ்சு. ஆனால் மணிகண்டன் ஐயா பேசுனதும் சில மற்றவங்க பேசுனதுக்கும் பதில் மட்டும் சொல்லிடுறேன். பிஜேபியோடைய மாநிலங்கள்லேருந்து ராஜ்யசபா ஏன் கொடுக்க முடியும்னா, காரியகர்த்தாக்கள் என்றைக்குமே பதவியை பொறுப்பாக தான் எடுத்துப்பாங்களே ஒழிய மதிப்பாக எடுத்துக்கவே மாட்டாங்க. அது பொறுப்பு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். கொடுத்தா தேங்க்யூ, இல்லைனா அங்கே போச்சுன்னா தேங்க்யூ. அதனால தான் அங்கேருந்து எடுத்து இங்கே கொடுக்க முடியும். திருநாவுக்கரசு ஐயாவுக்கும் அப்படி தான் கொடுத்தாங்க. 5 மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் என்ன பேசுனீங்கிறது யாருக்குமே முக்கியம் இல்லை. அங்கே வட மாநிலங்கள் என்ன பேசியிருந்தாங்க, நம்ம இங்கே ஜேவிசி ஸ்ரீராம் வந்தார் இல்லையா, அவருடைய கருத்து கணிப்பு அவ்வளோ பக்காவாக அமைஞ்சது. ஏன்னா களத்திலிருந்து பேசினாங்க. அப்புறம் அம்மாவை விமர்சித்ததாக சொன்னது மிகப்பெரிய தவறு. அதை மீண்டும் மீண்டும் சொல்லாதீங்க. உங்க வேலை முடிஞ்சிருச்சு, தனியா போயிட்டீங்க, வாக்கு வாங்க பாருங்க. ஒரு பத்திரிகையில் 18 கேள்வியில் ஒரு கேள்வி குறிப்பிட்டு இந்த 91வது வருடம் பத்தி வருது, அங்க மட்டும்தான் விமர்சிச்சாரே ஒழிய அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மாவை போற்றி புகழ்ந்து தான் நான் பார்த்திருக்கேன். 25 சீட்டில் நிற்க போகிறேன் என்று கோடீஸ்வரன் ஐயா இன்னைக்கு நேற்றுக்கு அண்ணாமலை சொல்லல, 2 வருடங்களாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. தெளிவாக 25 சீட்டை நம்ம போக்கஸ் பண்றோம் போறோம்ங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக கூட்டணி இருக்காது, அண்ணாமலை கணிச்சிட்டாரு. 25 சீட்ல நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லும் பொழுது நான் கூட்டணியில இருந்தா கூட்டணியா ஜெயிக்க போறேன், நிக்க போறேன்னு சொல்றது பாருங்க, நிக்க போறேங்கிற வார்த்தை வரலையே. 25 சீட்ல நாங்க ஜெயிக்க போறோம்னு சொல்லும்போது 40ன்னு சொல்ல முடியாதா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.